Hi students, நான் உங்கள் வெற்றி கேரக்கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாப் இன்ஜினியரிங் கல்லூரி பற்றின முழுமையான தகவல்களை நம்ம வீடியோ போட போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜ். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் வந்து என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ரெக்வஸ்ட் இருக்குது என்கிட்ட. ஸோ முதல் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுப்பீங்க, எந்த மாதிரியான கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன கோர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மூன்றாவது ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து என்னென்ன மாதிரியான காலேஜ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், கவுன்சிலிங் டைம் டிப்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸில் ஃபில்அப் பண்ணிடலாம். அதை ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸில் உங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோடைய ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா எம்ஐடின்னு சொன்னாலே நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய அதாவது டிபார்ட்மெண்ட் கல்லூரிகள் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்டில் கவுன்சிலிங் கோட் வரும். சரிங்களா? இது வந்து 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். சரிங்களா? இது ஒரு கவர்மெண்ட் ஃபண்டடான காலேஜ் தான். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்குது. யார்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி ரீச் பண்ணணுன்றதை கொடுத்துருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தேடி அலையாமல் டேரெக்டாக போயிடலாம். அதேமாதிரி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், சென்னை சென்ட்ரல்லேருந்து. வெள்ளூர்லேருந்து 140 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 320 கிலோமீட்டர், சேலம்லேருந்து 340 கிலோமீட்டர், திருநெல்வேலியிலேருந்து 620 கிலோமீட்டர், தாஞ்சூர்லேருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கல்லூரி இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றதை பார்த்தலாம். மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுலேயே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதில் ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதில் TNEA காலேஜ் படிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. இதில் உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ பிசின்னு நான் கொடுக்குறேன். இதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அக்ரிடேஷனை பொறுத்திருக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ECE, IT, மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ரப்பர் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாத்துக்குமே NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்திருக்கும் A+ கிரேடில் இருக்குது. NRF ரேங்கிங் பொறுத்திருக்கும் 14th ரேங்கில் இருக்குது. இன்ஜினியரிங் கேட்டகரி பொறுத்திருக்கும். QS வேர்ல்டு ரேங்கிங்கை பொறுத்திருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி 465வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், இந்த கல்லூரியை பற்றி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேம்பஸ் வந்து ரொம்ப நேச்சுரல் சரௌண்டிங்ஸோடு இருக்கும். ஹை குவாலிட்டி ஃப்ரெண்ட்லி டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ராங் சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்குது. கிளப்ஸு, அதே மாதிரி வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் கிளப்ஸ் வந்து நிறையா இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எக்ஸ்பர்ட்டாகவும் டீச்சிங்கில் வந்து சிலபஸை தாண்டி நடத்தக்கூடிய நிறையா ப்ரொஃபஸர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அதே மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத VVIPஸ்லாம் வருவாங்க. கிளாஸ் ரூம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட்ஸ், குட் வென்டிலேஷனோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப என்கேஜிங்காகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி நெட்வொர்க்கிங், ஏன்னா அலுமினி நெட்வொர்க் வந்து 1949லேருந்து இந்த கல்லூரிக்குனால ஒரு ஸ்ட்ராங்கான அலுமினி நெட்வொர்க் இருக்குது. அதே மாதிரி கேம்பஸே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? மென்டல் ரிசோர்ஸஸும் இருக்குது. இன்டர்ன்ஷிப், கோஆப், கேரியர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரியல் டைம் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து இந்த கல்லூரி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேகிங் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் நம்ம அன்வான்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
டீச்சிங் குவாலிட்டி வந்து எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது நடத்துறதில்ல. சில டீச்சர்ஸ் நல்லா நடத்துகிறாங்க, சில டீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மாணவர்கள். அதே மாதிரி பொட்டன்ஷியல் லேக் வந்து கேம்பஸ் டைவர்சிட்டிலையும் இன்க்ளூசிவிட்டிலையும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கம்யூட்டிங் டிரான்ஸ்போர்ட் டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பியூரோட்டிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆடிட்ஸ், ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாதிரி நடக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவுடேட்டட் ஃபெசிலிட்டிஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, லிமிட்டட் லோக்கல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி அகாடமிக்ஸும் பர்சனல் லைஃப்லையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குன்றாங்க. வைஃபை வந்து குறைவாக இருக்குன்றாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். அதே மாதிரி லேப் எக்யூப்மெண்ட் முக்கியமாக ஐஐடியில் இருக்கிற அளவுக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்சைட்ஸ் வந்து அப்பப்போ இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஆஃப் கேம்பஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கீ ஸ்ட்ரென்த் பார்த்துக்கலாம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சீமென்ஸுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 2018 இங்கே இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் 14 லேப்பும் 69 கோர்சஸ்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுமாதிரி சிஎட் சப்போர்ட்டட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டயர் டெக்னாலஜி, ஃபாஸ்டரிங் இண்டஸ்ட்ரி, ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதனால். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். அதேமாதிரி சென்ட்ரல் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்குது, 2022 ஆரம்பித்தது. இங்கே ஐஓடியோட ஈக்கோ சிஸ்டம், நாலேஜ், எம்ப்ளாயபிலிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், குளோபல் ரெகக்னிஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சென்டர் ஆஃப் ஏரோஸ்பேஸ், SCOE, CRA, டாக்டர் கலாம் கம்ப்யூட்டர் சென்டரிங் அப்படின்னு சொல்லி நிறையா பேரில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தனித்தனியாக நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 6 ரிசர்ச் சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட R&Dக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 61 கோடி ரூபா ஃபண்டு வாங்கியிருக்காங்க. பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3615 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இந்த கல்லூரியிலேருந்து வெளியே போயிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நிறையா மாணவர்கள் பார்க்குறதே இல்லை. ரிசர்ச் பேப்பர்ஸ் எவ்வளோ போயிருக்கு, பப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு, இதெல்லாம் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அதுமாதிரி 18 பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. RFID ஆட்டோமேஷனில் 95,600 புக்ஸ் வரைக்கும் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? அதுமாதிரி ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் 32 வகையான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். 47,700 53,700 வரைக்கும் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 69,300 வரைக்கும் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 to 95, ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 6 to 8, ஐஎஸ்சி பேக்கேஜ் வந்து 20 to 40 கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து 85 to 90% வந்து கொடுக்குறாங்க. 5 to 7 lakhs வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ், 15 to 30 lakhs வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வரைக்கும் போயிருக்கு. இசிஇ பொறுத்த வரைக்கும் 80 to 85, 4 to 6 lakh per annum வந்து கொடுத்துட்ருக்காங்க. 10 to 20 lakhs வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் போயிருக்கு. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 75 to 80% பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 4 to 5 lakh per annum வந்து ஆவரேஜாக இருக்குது. 8 to 15 வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 70 to 75% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 to 5 lakh வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 8 to 2 lakhs வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதுமாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு 70 to 75, 4 to 5 lakh per annum கொடுத்துருக்காங்க. 8 to 12 வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கும். சரிங்களா? ரீசன்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, மீடியன் பேக்கேஜ் வந்து 8 lakh per annum வந்து யூஜி கொடுத்துருக்காங்க. 36 to 40 lakh per annum வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எம்ஐடி வந்து கோர் சப்ஜெக்டில், அதாவது ஏரோ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஐடி பிரான்ச்சஸை பற்றி சொல்லவே வேணாம், அவங்க தான் பெட்டரான பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், ஜோஹோ, அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், IBM, LNT, போஸ்க், உண்டாய் இந்த மாதிரியான மாபெரும் கம்பெனிகள் வந்து வர்றாங்க. அதே மாதிரி DRDO, ISRO, பெல், HAL அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் வர்றாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ISRO, DRDO, பெல், CSIR இவங்களாம் வந்து ரிசர்ச் ஸ்காலர் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்ராடில் பொறுத்த வரைக்கும் IAECT, அதாவது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இதன் மூலமாக நிறைய இன்டர்ன்ஷிப் மாணவர்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ சேஃப் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லலாம். OCக்கு 199, BCக்கு 199, BCMக்கு 199, MBCக்கு 198, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 196, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 195. இந்த மதிப்பெண்கள் எடுத்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைச்சிடும் சொல்லலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது வீடியோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட சந்திப்போம். அதற்கு வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாணவர்களே. நன்றி, வணக்கம், பாய்.